ரோஹிணிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்க அவங்க 2 பேரும் ஊரில் வந்ததை நினச்சி ரொம்ப யோசிக்கவும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முத்து தான் அவங்க 2 பேருக்கு இப்போ டிரைவராக போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு இருக்க பயம் பதட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்கவும் செய்யுது. உடனே தான் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா, நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்ல என்னடின்னு கேட்குறாங்க. அங்கே அவங்க அம்மாவும், நீ இப்போ ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, எல்லாத்தையுமே விசாரி சொல்ல. ஏண்டி கல்யாணி, நீ போய் பார்க்க போறியான்னு சொல்லி கேட்க. அம்மா விளையாடாதம்மா, அவங்கள போய் பார்த்து திரும்ப நான் ஏதாவது பிரச்சனையில் சிக்கணுமா, எனக்கு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்க என்னன்றதை நீ கண்டுபிடிச்சு சொல்லு. அதுவும் இல்லாமல் கூட முத்து இருக்காரா இல்லையான்றதை நீ தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து தம்பி எப்படி அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வித்யாவுக்கு ஏதோ ஒரு முறையில் அவங்க கொஞ்சம் ரிலேட்டிவாக, அதான் இப்போ அவங்க முருகன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் முருகன் அங்கே முத்துவை கார் டிரைவராக ஏற்பாடு பண்ணி விட்டுருக்காரு. முத்து தான் அவங்க 2 பேருக்கு கூடவே இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு, அதுவும் 4 நாளைக்கு பக்கத்துலேயே இந்த பார்த்துக்கிறதுக்காக எங்கள் வித்யா தான் அங்கே முருகன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ முத்து தான் அவங்க 2 பேரும் கூட இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறதும் கூட. அம்மா, அப்படி ஒன்றும் நடந்துடவே கூடாது. இங்கே வித்யா கிட்ட சொன்ன மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவங்க எப்படியும் தான் கஷ்டத்தை சொல்லி புலம்புவாங்க. நிச்சயமாக அப்போ என்னைய பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு கல்யாணி நீ பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் சொன்னதை மட்டும் செய்யுமா, தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஃபோனை வச்சிடறாங்க. உடனே இங்கே ரோஹிணியுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு கேட்க, நாங்கள் கல்யாணிக்கிட்ட பேசணும், ஆனால் கல்யாணிக்கு தான் எங்கள் கூட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் நீங்களாவது எனக்கு ஃபோன் பண்ணீங்களேன்னு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்தாச்சா, டாக்டர் என்ன சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் சென்னைக்கே புதுசாக தானே வந்திருக்கீங்க, கூட யாராவது இந்த பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்களான்னு சொல்லி இப்படி விசாரிக்கும் போது, இருக்காங்கம்மா, எங்கள் கூட முத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் எல்லாத்தையுமே எங்கள் கூட இருந்து பார்த்துக்கவும் செய்கிறாரு. அவர் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாம் முருகன் தம்பி ஏற்பாடு பண்ணி விட்டதான் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு விஷயத்தை கேள்விப்பட்டதுமே உடனே எங்கள் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே எங்கள் ரோஹிணிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக முத்து இந்த ஒரு நாள்லையே ஏதாவது உளறி வைக்காம இருந்தாலே போதும், இன்னும் 4 நாள் எப்படி அவங்க கூட இருந்து கார் டிரைவிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யோசனைக்கு மேலே யோசனை ஓடிட்டே இருக்கு. அப்போ தான் மீனோடைய ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. கால் பண்ணுறது அங்கே சீதா தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் ரோஹிணி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே கிளம்பி போனாங்க, ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அக்கா எப்போ திரும்ப வீட்டுக்கு வருவான்னு சொல்லி கேட்க, இல்லையே அவங்க ஏதோ 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க, அதே ஏதோ ஒரு தாத்தா பாட்டி தெரியும்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலைன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ தான் எனக்கே விஷயம் தெரியும், ஃபோனை மறந்துட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்ல. சரி அப்போ நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ தான் எங்கள் ரோஹிணிக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. உடனே ரோஹிணி ரொம்ப பதட்டத்தோட வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. வெளியே போன கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் தான் ஃபோன் வாங்குறாங்க. கொஞ்சம் அவசரமாக ஃபோன் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனை வாங்குற ரோஹிணி இங்கே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ரோஹிணி தன்னுடைய வயசில் இல்லாமல் பேசவும் செய்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் மீனாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உடனே புறப்பட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டாங்க நின்றுட்டுருக்கா முத்துவுக்கு வந்துட்டு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஹலோ மேடம் மேடம்ங்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ரோஹிணி ஃபோனை வச்சிடறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணால் மீனோடைய ஃபோன் ரிங் ஆகுது, யாருமே எடுக்கலை. ஏன்னா ஃபோனை தான் அவங்க வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்களே. அதனால் இங்கே முத்து ரொம்ப பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அம்மா ரொம்ப அவசரம், என் ஒய்ஃப்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்திருக்கு, உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வேறு டிரைவர் ஏற்பாடு பண்ணி விட்டு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய இன்னொரு காரை ஓட்டிகிட்டு இருக்க அந்த டிரைவரை தான் இங்கே ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு, நீ பார்த்துக்கூடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க வேகமாக. சரின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு நேராக அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் மீனான்ற பேரில் யாருமே அட்மிட் ஆகலை. மீனா ஃபோனும் எடுத்துகிட்டு போகலை. இங்கே அவங்க சொன்ன பேரில் இங்கே யாரும் அட்மிட் ஆகலை. ஆக்சிடென்ட் கேஸுன்னு சொல்லி எதுவுமே வரவும் இல்லை. மீனாவுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நிச்சயமாக இருக்காது, மீனாவுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது கடவுளேன்னு பதட்டத்தில் துடிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. உடனே இங்கே முத்து என்ன பண்ணுறாங்க, அந்த சேதுவுக்கு கால் பண்ணுறாங்க. சேதுவுக்கு கால் பண்ணுறாரு. சேதுவும் கால் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்லும்போது, மீனா அங்கே தான் பாட்டியையும் தாத்தாவையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தா, அவள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளான்னு சொல்ல, அவங்க பாட்டி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. இதை கேட்டவுடனே முத்துவுக்கு அப்போ தான் உயிரை வருது. மீனாவுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க, இதோ பக்கத்தில் தான் இருக்காங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க, என்னங்க ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்ல. நீ பத்திரமா போயிட்டியா மீனா அப்படின்னு கேட்குதான், உனக்கு கால் பண்ணிட்டேன்னா நீ கால் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, நான் பத்திரமா வந்து
வந்து சேர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நீ பார்த்துட்டு வா, நானும் முடிஞ்சா பாட்டியை பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய இன்னொரு காரை ஓட்டிகிட்டு இருக்க அந்த பையனுக்கு கால் பண்ணாங்க. என்னடா சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்துட்டியா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்களே அவங்க கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வைக்கிறாங்க. யார் இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்திருப்பா, மீனாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு எதுக்காக நமக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட முத்து வந்துட்டு ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது தான் ஸ்ருதி ரவி 2 பேருமே அந்த பக்கமாக பைக்கில் வராங்க. என்ன முத்து இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொன்னதுமே ரவி வந்துட்டு வண்டியை நிறுத்துறாங்க. முத்து பக்கத்தில் ஸ்ருதியும் போக, என்னாச்சு முத்து, ஏன் இவ்வளோ முகமெல்லாம் வாடி போய் ஏன் நின்றுட்டுருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னடா ஆச்சுன்னு நின்றுட்டுருக்க ரவின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா ரவி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது, மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னது. ஐயோ அப்படின்னு பதறி போகிறாங்க எங்கள் ஸ்ருதி. பலகுரல் பதட்டப்படாத, உன்ன மாதிரி தான் நானும் பதட்டப்பட்டேன். மீனாவுடைய ஃபோன் வேற ரிங் ஆனது, எடுக்கலன்னது ரொம்ப பதறி போயிட்டேன். அதான் சொன்ன இடத்துக்கு வந்து இங்கே தேடி பார்த்தா அப்படி யாருமே அட்மிட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே அந்த பாட்டியை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க இல்லையா, அந்த சேதுவுக்கு கால் பண்ணி கேட்டு விஷயத்த தெரிஞ்சுட்டேன். மீனா அங்கே பத்திரமா சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லும்போது, அப்புறம் யார் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணது அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் கேட்குறாங்க. அதானே தெரியல, மீனாவுக்கு ஆக்சிடென்ட்னு எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண சொல்லணும் அப்படின்னு இங்கே முத்துவும் குழப்பத்தில் இருக்க, யாராவது வேறு யாராவது நம்பர் மாற்றி இங்கே உனக்கு கால் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு இங்கே ரவி சொல்ல, அதே எப்படி மீனான்ற பேரை கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இங்கே உடனே ஸ்ருதிக்கு அந்த நேரத்தில் யோசனை வருது. ஆமாங்க, மீனான்னு எப்படி அவங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்று அவங்க சுயநினைவு இல்லாமல் மயக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க, ஃபோன் கூட கையில் வச்சிடல, அவங்க பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க எப்போதுமே கையில் வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோம், பர்ஸை எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோன்றதுக்காக வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. மீனாவும் அதிகமாக பூ கொடுக்க போகிறதுனால அது மாதிரி எந்த விதமான எவிடன்ஸையும் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆளும் கிடையாது. அப்படி பார்த்தா அவங்க பேர் தெரிஞ்சு தான் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எதுக்காக இப்படி விளையாடணும், ஒருவேளை அந்த சிட்டியா இருக்குமோ அப்படின்னு முத்து யோசிக்க, சிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சிட்டி எதுக்காக இந்த மாதிரி விளையாடணும், அவன் டைரக்டாக எதையுமே செய்யக்கூடியவன் அங்கே ரவியை சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான்டா ரவி, அவன் இந்த மாதிரி கீழ்த்தனமாக விளையாட மாட்டானே அப்படின்னு எங்கள் முத்து யோசிக்கும் போது, மீனான்ற பேரை சொல்லி உங்களை இந்த மாதிரி தேட வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முத்து அப்படின்னு சொல்லி கேட்க, நான் முக்கியமான சவாரி தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சவாரி யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கேட்க, அதான் என்னுடைய இன்னொரு கார் இருக்குல்ல, அதை ஓட்டிகிட்டு இருக்க டிரைவரையும் அந்த காரையும் நான் அனுப்பி வச்சுருக்கேன்னு எங்கள் முத்து சொல்லும்போது, நல்லது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்ருதி யோசிக்கிறது மட்டும் இல்லை, சரி உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த நம்பர் வந்துட்டு எங்கேருந்து வந்தது யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போதுமேன்னு சொல்லிட்டு அதை வாங்குற எங்கள் ஸ்ருதியும் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த நம்பர் யார் என்னன்னு கேட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயத்தை வந்துட்டு இங்கே ஸ்ருதியும் தெரிஞ்சுக்கிறாங்க. வாங்க அட்ரஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி காரில் போகிறாங்க. அந்த ஆளோட அட்ரஸை டீ கடையில் போய் கேட்க, அதுவும் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா என்ன விஷயம், எதுக்காக என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உங்கள் நம்பர்லேருந்து தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இவருக்கு கால் வந்திருக்கு, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படி அப்படின்னு கோவத்தோட கேட்குறாங்க. சார் எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, இப்படி நடக்காத ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி இப்படி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிங்க, இதுக்கு ஸ்டேஷனில் என்ன தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா அப்படின்னு உடனே ஸ்ருதி மிரட்ட, ஐயோ மேடம் அப்பெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை மேடம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தான் என்கிட்ட இந்த ஃபோனை வாங்கி இங்கே அவசரமாக பேசணும்னு சொல்லி பேசவும் செஞ்சது, என்ன பேசினுச்சுன்னு கூட எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்ல, பொண்ணா பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க உங்களை மாதிரி தான் மாடனாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட எப்படி கேட்டு பதிலை வாங்குறதுன்னு தெரியாத ஸ்ருதி அந்த டீ கடைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கடையில் இங்கே கேமரா இருக்கிறது தெரியுது, வாங்க முத்து நம்ம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நல்லாவே தெரியுது அங்கே ஃபோன் வாங்கி பேசினது எல்லாமே ரோஹிணி தான் அப்படின்றது. ரோஹிணி அப்படின்னு எல்லாரும் அதிர்ந்து போய் வெளியே வந்து நிற்கிறாங்க. அண்ணி எதுக்காக இப்படி மீனா அன்னைக்கு ஆக்சிடென்ட் சொல்லி முத்துவுக்கு கால் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் ரவிக்கும் வருது. அதானே ரவி எனக்கும் புரியலன்னு பல குரலையும் யோசிக்கிறாங்க. ரோஹிணி இந்த மாதிரி விஷயங்களில் கேடி கில்லாடித்தானே எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் எதுக்காக உங்களை வரவழைக்கணும் அப்படின்றதுக்காக மீனாவுக்கு ஆக்சிடென்ட் போய் சொல்லணும், எப்படி இருந்தாலும் மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகலைன்னு தெரிய தான் போகுது, ஆனால் உங்களை எதுக்காக இந்த மாதிரி வரவழைக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னு ஒன்றுமே புரியலைன்னு நினைக்கிறாங்க. முத்து ஸ்ருதி ரவி 3 பேருமே யோசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த பார்லர் அம்மா மேலே பெரிய சந்தேகமே இருக்குது, அதை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அது எந்த ஊர் சேர்ந்ததுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் ஒரு கணம் யோசிக்கிற முத்து, நான் அந்த சவாரியில் இருந்ததுனால தானே அந்த சவாரியை விட்டு வெளியே இங்கே வரணும்னு அந்த ரோஹிணி இப்படி பண்ணியிருக்கலாம்ல, பேசாமல் அந்த சவாரிக்காரவங்க கிட்டே போய் நம்ம பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு முத்து ரவி ஸ்ருதி 3 பேருமே கிளம்புறாங்க.
அவங்க அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பார்த்துட்டு அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராங்க. இவங்க 3 பேரும் நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் நிற்க, அண்ணா என்னென்ன நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்ல, டேய் நான் முக்கியமான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க பக்கம் போகிறாங்க. என்னாச்சுங்க உங்கள் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லன்னு சொல்லி கேட்கேன். அது அப்புறம் பேசிக்கலாங்க, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி உங்ககிட்ட இந்த ஃபோட்டோ இருக்குல்ல எடு அப்படின்னு சொல்லும்போது உடனே எடுக்கிறாங்க. பலகுரல் எடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணா, இந்த பொண்ணு பேர் கல்யாணி ஆச்சே அப்படின்னு சொன்னதுமே, என்ன சொல்கிறீங்க இவங்க பேர் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவங்க பேர் கல்யாணி அப்படின்னு சொல்ல, பலகுரல் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியும், நான் கூட சொல்லிட்டே இருந்தல நான் செஞ்ச பாவம் தான் என்னை துரத்திட்டே இருக்குன்னு. இந்த பொண்ணுக்கு செஞ்ச பாவம் தான் எனக்கு குழந்தைய பிறக்காம இத்தனை வருஷம் தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணிகிட்ட கூட பேசணும், ஆனால் அந்த பொண்ணும் எங்களை மன்னிக்க மாறே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் மாதத்துலேயே அவள் புருஷனும் செத்து போனதுனால வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. நாங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை திட்ட தான் செஞ்சோம். உன்னால தான் உன் புருஷன் செத்து போயிட்டான், இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு குழந்தை உருவான நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு எல்லாருமே பேசி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டோம். 3 மாதம் வயிற்றுல குழந்தையோட அவளை வெளியே அனுப்பணும். இப்போ எனக்கு குழந்தையே இல்லாமல் 15 வருஷமா நான் இப்படி ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் செஞ்ச பாவந்தான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இதை கேட்ட 3 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இவங்க எங்கே இருக்காங்கன்னாவது உங்களுக்கு தெரியுமா தம்பி, நேரில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்ல, தாராளமாக கூட்டிகிட்டு போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறாங்க முத்துவும். இதை கேட்டுட்டு இங்கே ஸ்ருதியும் என்ன முத்து சொல்கிறீங்கன்னு கேட்க, பின்ன இவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மன்னிப்பு கொடுக்குறவங்க தயங்கி நிற்கக்கூடாதுல்ல, மன்னிப்பு கேட்குறவங்க அதை விட மன்னிக்கிறவங்க தானே பெரிய மனுஷங்க. அதனால் நாம் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், எனக்கு இவங்களை ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி தம்பி, எங்களுக்கு இருந்த மனசில் இருக்க பாரமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கோம், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போதைக்கு வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாமல் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. முத்து, ரவி, ஸ்ருதி 3 பேருமே கிளம்புறாங்க. ஒரு வித கோபமும் இருக்கு. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதுனால இன்னும் பெரிய அதிர்ச்சியெல்லாம் அந்த குடும்பத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவும் செய்து. முக்கியமாக முத்து, இதனால தான் என் மீனாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி பொய் சொல்லி என்னை அங்கே இங்கே அலைய விட்டியான். உன்னை சும்மா விடமாட்டேன் ரோஹிணி, சும்மாவே விடமாட்டேன். இத்தனை வருஷமா எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கல. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியலை, இவங்களுக்கும் தெரியலை. முதல்ல நீ யார் என்னன்றது எங்களுக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இங்கே முத்து கோவமாக வண்டியை ஓட்ட, ஸ்ருதியும் ரவியும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2 பேரும் எதுவுமே பேசாமல் தான் இருக்காங்க. பக்கத்தில் அவங்களும் வேற இருக்காங்க. இப்படி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு முத்து தான் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க.